வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எடப்பாடியுடன் இணையும் எண்ணம் இல்லை, ஓபிஎஸ் மீண்டும் வர வேண்டும். டிடிவி தினகரன் பேட்டி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. எடப்பாடி பழனிசாமியுடன் மீண்டும் இணையும் எண்ணம் எங்களுக்கு இல்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். என்டிஏ கூட்டணிக்கு பன்னீர்செல்வம் வர வேண்டும் என்பது எங்களின் விருப்பம் என்றும் கூறியுள்ளார் டிடிவி தினகரன். அதிமுக துணை பொதுச் செயலாளராக 2017ஆம் ஆண்டு சசிகலாவால் நியமனம் செய்யப்பட்டவர் டிடிவி தினகரன். அந்த சமயத்தில் இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயன்றதாக எழுந்த புகாரில் டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் 2017 இறுதியில் நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு வென்றார். அதன் பிறகு 2018ஆம் ஆண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார். இதனையடுத்து 2024 மக்களவை தேர்தலில் டிடிவி தினகரன் தான் கடுமையாக விமர்சனம் செய்து வந்த பாஜகவுடன் கூட்டணி வைத்தார். 2 இடங்களில் அமமுக போட்டியிட்டு தோல்வி அடைந்தது. இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுகவும் பாஜகவும் கடந்த ஏப்ரல் மாதம் கூட்டணி அமைத்த நிலையில் அந்த கூட்டணியில் தொடர்கிறார் தினகரன். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் அக்கட்சியின் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நேற்று அயனாவரத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அமமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் பேசுகையில், தான் பெரிதும் மதிக்கும் அரசியல் கட்சி தலைவர் திருமாவளவன் கடந்த ஓராண்டு காலமாகவே அரசியல் பேச்சில் சில குழப்பங்கள் தெரிகிறது. தன்னிச்சையாக ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அதற்கு எதிர்ப்பு வந்தால் தான் அப்படி சொல்லவில்லை, நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் என தலைகீழாக மாற்றி பேசுகிறார். சமீபத்தில் அவர் எம்ஜிஆர் குறித்து பேசியது அதுபோல்தான் தெளிவற்ற கருத்து முன்வைக்கிறார். முன்பு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் போல் இப்பொழுது இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லை. எம்எல்ஏ எம்பி இடங்களுக்காக தற்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகள் சமரசம் செய்து கொள்கின்றனர் என்றார். மேலும் எடப்பாடி பழனிசாமியுடன் மீண்டும் இணைவீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த டிடிவி தினகரன், எங்களுக்கு மீண்டும் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கி 7 ஆண்டுகள் முடிந்து 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளோம். அமமுக எந்த இலக்கை நோக்கி தொடங்கப்பட்டதோ அந்த இலக்கை அடையும் வரை எங்களுடைய பயணம் ஓயாது. தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்காக ஜெயலலிதாவின் உண்மை தொண்டர்கள் ஒரே குடையில் கீழ் பல சண்டைகள் சச்சரவுகளை தாண்டி ஒன்றிணைந்துள்ளோம் என்றார். தொடர்ந்து பன்னீர்செல்வத்தை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும். பாஜகவின் டெல்லி தலைவர்கள் அதற்கான முன்னெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருந்தேன். பி.எல். சந்தோஷ் பன்னீர்செல்வத்தை சந்தித்து அவரை மீண்டும் கூட்டணிக்குள் அழைத்து வந்தால் மகிழ்ச்சிதான். கடந்த 1 வருடமாக நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிக்கிறேன். தேவை ஏற்பட்டால் பாஜக தலைவர்களை நேரில் சந்திப்பேன் என்றார். மேலும் பேசிய அவர், தமிழ்நாட்டில் சுதந்திரத்திற்கு பிறகு வந்த ஆட்சியிலேயே மிக மோசமான ஆட்சி தற்போது நடந்து கொண்டிருக்கும் திமுக ஆட்சிதான். வருகின்ற 2026ஆம் தேர்தலில் திமுக ஆட்சி நிச்சயம் வீழ்த்தப்படும். திமுக திராவிட மாடல் ஆட்சி என கூறி விளம்பரப்படுத்திக் கொள்கிறது. ஆனால் திமுக ஆட்சிதான் துப்புரவு பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்களும் போராடி வருகின்றனர் என்றார். 2026 சட்டசபை தேர்தல் குறித்த கேள்விக்கு பதிலளித்த தினகரன், மற்ற கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டனர் என்பதற்காக நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உரிய நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில்
நான் போட்டியிடுவேன். ஆனால் எந்த தொகுதியில் என்று தெரியவில்லை என கூறியுள்ளார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரம் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.